வையகம் போற்றும் வைஷ்ணவி தேவியாக ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளிய அங்காளம்மன், பரவசத்துடன் அருள் வந்து ஆடிய பக்தர்கள். விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அதிகாலை மூலவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பூஜை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை ஏற்றப்பட்டது. தொடர்ந்து இரவு 10:40 மணியளவில் உற்சவர் அங்காளம்மன் பலவித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வையகம் போற்றும் வைஷ்ணவி தேவி சிறப்பு அலங்காரத்தில் பம்பை, உடுக்கை, மேளதாளம் இசைக்க வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வையகம் போற்றும் வைஷ்ணவி தேவி சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் மண்டபம் எதிரே கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்காளம்மா தாயே, அங்காளம்மா தாயே, அருள் புரிவாயே என்று மனமுருகி தேங்காய், எலுமிச்சை பழத்தில் சூடமேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து கோவில் பூசாரிகள் தாலாட்டு பாடல்கள் பாட பக்தர்கள் சிலர் அருள் வந்து ஆடினர். இரவு ஊஞ்சல் உற்சவம் முடிந்து அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதனை அடுத்து உற்சவர் அங்காளம்மனை கோவில் மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். ஊஞ்சல் விழா இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் அறங்காவலர் குழு ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அமுதம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன். இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அமுதம் டிவியுடன். எங்களது இணையதள முகவரி www.amudamtv.page.